தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 8/6/2024 இன்று உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையும் என்று வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக, உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்கின்றது. இன்று கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் ஆசீர்வாதமும் என்னவென்றால், அவர் நமது மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி நாம் என்னென்ன நினைக்கின்றோமோ, என்னென்ன ஆலோசனைகளை நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அவற்றை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் பார்த்தீர்களா? நம் மனம் விரும்புவதையெல்லாம் கர்த்தர் இன்று நமக்கு தந்து நமது ஆலோசனைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி நம் வாழ்வில் முழு வெற்றியடைய செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் கர்த்தருக்கு மனமார்ந்த நன்றி கூறுவோம். எந்த ஒரு சக்தியாலும் இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை அளித்து நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம் இறைவனால் மட்டுமே முடியும் என் அன்பு பிரியமானவர்களே. ஆகவே நாம் நம்முடைய மன விருப்பத்தை இறைவன் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் ஒன்று செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? அதே 20ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக என்று கூறுகின்றது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நம்முடைய மன விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்ற போகிற நம் கர்த்தருக்கு நாம் காணிக்கைகளை செலுத்த வேண்டும். அவருக்கு இப்பொழுது ஆலயத்தை எடுத்துக்கொள்வோம். அவருடைய பணிகள், அவருடைய ஆலய பணிகள், அவருடைய சுவிசேஷ பணிகள் இப்படி இருப்பதற்கு ஏராளமான தேவைகள் காணப்படும். நாம் சுயநலமாக நமது வருமானத்தை நமக்கு மட்டுமே வைத்துக்கொண்டு இறைவனிடம் ஆசீர்வாதங்களுக்காக வேண்டும் பொழுது கர்த்தர் நம்மிடம் கூறுகின்றார், நீ என்னுடைய ஆலய பணிக்கு, என்னுடைய ஊழிய பணிகளுக்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும். நான் உனக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதத்திலிருந்து நீர் 10ல் 1 பங்கோ அல்லது சில பேர் 10ல் 9 பங்கை கூட காணிக்கையாக செலுத்துவார்களாம். அப்படி உனக்கு உன் மன விருப்பத்தின்படி, உனக்கு இயன்றபடி நான் உனக்கு ஆசீர்வதித்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தின்படி நீ காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து ஆலயத்தில் செலுத்தி அல்லது ஊழியத்திற்கு கன்று மக்களுடைய மனதில் என்னுடைய வேதம் நிலைப்படுத்துவதற்கு, என்னுடைய வேதாகமம், என்னுடைய ஊழியங்கள் பரவுவதற்கு, ஆலயத்தினுடைய காரியங்கள் நிறைவேறுவதற்கு நீ செய்ய வேண்டும். நீ காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். சர்வாங்க தகன பலி என்றால் தோத்திர பலிகள். சில ஆலயத்தினுடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், பிறருக்காக ஜெபிக்க வேண்டும், இப்படி ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இது நம்முடைய ஸ்தோத்திர பலி. இப்படி நம்முடைய காணிக்கைகளையும் செலுத்த வேண்டும். நம்முடைய ஸ்தோத்திரங்களில் நாம் ஆலயத்தையும் ஊழியக்காரர்கள் நினைத்து நாம் துதிக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது உன் மன விருப்பத்தின்படி, அதாவது நம் மனம் விரும்புவதை கர்த்தர் நமக்கு தந்து நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றி நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த சங்கீதத்தின் மூலம் அப்பா, நாங்கள் உமக்கு காணிக்கைகளை செலுத்தி உமது உழைத்தை தாங்க வேண்டும். உம்முடைய ஆலயங்கள் கட்டுமான பணிக்கு உதவி செய்ய வேண்டும். உம்முடைய சுவிசேஷம் பரவுவதற்கு நாங்கள் எங்களுடைய காணிக்கைகளை தந்து அதன் மூலம் உதவி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றீர். அப்படி அது மட்டுமல்ல, தகன பலிகளாகிய சர்வாங்க தகன பலியாகிய உம்முடைய ஆலயத்திற்கு அந்த ஊழிய பணிக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். இப்படி நாங்கள் செய்யும் பொழுது எங்களுடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி எங்களுடைய ஆலோசனைகள் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. அதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் இந்த நாள் வரை ஒரு சில சும்மா கடமைக்காக சில காணிக்கைகளை செலுத்தி தகுதிக்கு கர்த்தர் நம்ம இவ்வளவு ஆசீர்வதித்திருந்தும் அந்த ஆலய பணிக்கோ சுவிசேஷ பணிக்கோ நாங்களோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனோ சகோதரியோ கொடுக்காமல் தன் இருதயத்தை கடினப்படுத்தின அந்த காரியத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோமாப்பா. இன்று யாரெல்லாம் நாங்கள் இன்றிலிருந்து இனிமேல் உம்முடைய ஆலய பணிக்கும் உம்முடைய திருப்பணிகளுக்கும் உம்முடைய சுவிசேஷ பணிக்கும் எங்களால் முடிந்தவரை தகுதிக்கு மிஞ்சு கூட நாங்கள் கொடுப்போம் என்று
யாரெல்லாம் பொருத்தனை செய்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். பொருத்தனை ஏற்றுக்கொள்ளுங்க, கொடுக்கிற அவர்களுக்கு ஆசீர்வதிங்க, அவர்களுடைய மன விருப்பத்தின்படி தந்து அவர்களுடைய சந்ததியும் அவர்களையும் வர்த்திக்க செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.